ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் ரொம்பவே விசேஷமான நாள். மார்கழி மாதத்தோட கடைசி நாள் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புது என புகுதலும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை கொண்டு வர இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு தேதி ஜனவரி 14, 2026 வருடம் புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: போகி பண்டிகை. பொங்கல் திருவிழாவின் முதல் நாளான இன்று நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை நீக்கி புதிய சிந்தனைகளோடு தை மாதத்தை வரவேற்க தயாராகும் நாள். மகர ஜோதி தரிசனம். சபரிமலையில் ஐயப்ப சுவாமி ஜோதி வடிவில் காட்சி தரும் மகர ஜோதி தரிசனம் இன்று. ஐயப்ப பக்தர்களுக்கு இது மிகவும் புனிதமான நாள். சர்வ ஏகாதசி. இன்று ஏகாதசி விரதம் இருப்பது விஷ்ணுவின் அருளை போற்றும் தரும். கோவில் விசேஷம்னு பார்த்தோம்னா, மதுரை செல்லாத்தம்மாள் யானை வாகன உலா மற்றும் திருமாஞ்சலை சோலை கள்ளழகர் புறப்பாடு நடைபெறும். திதி. இன்னைக்கு திதி காலையில் 7:43 வரை ஏகாதசி திதி இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி திதி ஆரம்பமாகுது. இன்னைக்கு நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா, அதிகாலை 2:20 மணியோட விசாகம் முடிஞ்சுது. அதனால் இன்று நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் தான். யோகம் இன்னைக்கு முழுவதும் சித்த யோகம்தான். சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா, காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மாலையில் 6:30 7:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். புதன்கிழமைங்கிறதுனால மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அதாவது மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பு: ராசி பலனின் பக்தி என்று வந்திருந்தாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக கடைபிடிப்பது நல்லது. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சரி, இப்போ 12 ராசிகளுக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம். ஓய்வெடுத்து கொண்டு வேலைக்கு இடையே முடிந்தவரை ரிலாக்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்கள். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சியாக இருக்கலாம். கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரம் தனம் என்பதையும் அது உங்களை பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டிய நேரம் இது. இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையையும் பார்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம். இன்று நீங்கள் இலவச நேரத்தை பயன்படுத்துவீர்கள். கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீர்கள். ஒரு வெளிநபர் உங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட்டு முயற்சி செய்வார். ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். அதிர்ஷ்டம் எண் 7. ரிஷபம். உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். ஊகங்களால் லாபம் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினருக்கு விசேஷமான இடம் இருக்கும். ரொமான்ஸுக்கு நல்ல நாள். துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மனதை விட புத்தி கொண்டு முடிவெடுக்க வேண்டிய நாள். இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார். அதிர்ஷ்டம் எண் 6. மிதுனம். அதிக மனம் அழுத்தம் இருப்பதாக உணர்ந்தால் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவர்களின் இதமான அணைப்பும் தழுவலும் அல்லது அப்பாவித்தனமான புன்னகையும் உங்கள் கவலைகளை போக்கிவிடும். நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மாலை பொழுதை கழிக்க ஏற்பாடு செய்யுங்கள். அன்பு கிடைக்காததை இன்று உணர்வீர்கள். விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள். இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம். அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள். அதிர்ஷ்டம் எண் 4. கடகம். மாலையில் சிறிது நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும். வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு நல்ல நேரம் இது. உங்கள் குடும்பத்தினர் அளித்த ஆதரவு மற்றும் முயற்சிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும். இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்துக்கான நாளாகும். உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவருடன் உங்கள் நேரத்தை செலவிடுவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் நினைத்ததைப் போல இன்று நடக்காது. ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 8. சிம்மம். வெற்றி கைகூடும் தூரத்தில் இருந்தாலும் சக்தி குறைந்திடும். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம். காதல் கணை உங்கள் மீது இன்று பாய தயாராக இருக்கிறது. அந்த அற்புதத்தை உணருங்கள். காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீச போகின்றார். உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது. உங்கள் உடைமைகளில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நஷ்டம் அல்லது திருடு ஏற்படலாம். ஆச்சரியங்கள் நிரம்பியதே வாழ்க்கை. ஆனால் இன்று உங்கள் துணை கொடுக்கப் போகும் சர்ப்ரைஸ் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. கன்னி. நண்பர்கள் ஆதரவளித்து அவங்களை மகிழ்விப்பார்கள். பல்வேறு வழிகளில் பணவரவு இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் குறை காணும் போக்கை உறவினர்கள் குற்றம் சொல்வார்கள். அது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்கள் பங்குதாரர் உங்களை பற்றி நன்றாக நினைக்கின்றார். பல முறை நீங்கள் அவர் மீது கோபப்படுவீர்கள். கோபப்படுவதை விட அவரது வார்த்தையை புரிந்து கொள்வது நல்லது. ஆபீஸில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடம் விலகி உங்கள் வீட்டின் கூரை மேல் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பை கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். அதிர்ஷ்டம் எண் 4. துலாம். பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவராக இருக்கும். நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள். பார்ட்னர்களின் கருத்துக்களை நீங்கள் புறக்கணித்தால் அவர்களுக்கு பொறுமையை இழப்பார்கள். அன்புக்குரியவருடன் இல்லாததால் ஒரு வெறுமையான அனுபவத்தை உணர்வீர்கள். உங்கள் துணை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நாள் நல்லது. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். ஒரு உறவினர் அல்லது நண்பர் அண்டை வீட்டார் இன்று உங்கள் திருமண வாழ்வில் டென்ஷன்களை ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 7. விருச்சகம். அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படும். ஆனால் கடந்த காலத்தில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஒரு நண்பரின் பிரச்சனைகள் உங்களை மோசமாக உணர வைத்து கவலைப்பட வைக்கும். சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள். ஏனெனில் இன்று காதலரை அது அக்செப்ட் பண்ணாது. சாக்லேட், இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் வாழ்வை அத்தகைய சுவை உடையதாக இருக்கும். இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். உங்கள் துணையின் உறவினர் உங்கள் இனிமையான திருமண வாழ்வின் அமைதியை கைகூடும். அதிர்ஷ்டம் எண் 9. தனுசு. மாலை நேரம் பதற்றம் நிறைந்ததாக உணர்வுகளின் களைப்பாக இருக்கும். ஆனால் கவலைப்பட எதுவும் இல்லை. ஏனெனில் ஏமாற்றத்தை விட மகிழ்ச்சி அதிகம் ஆனந்தம் தரும். மதிப்பு உயரக்கூடிய பொருள்கள் வாங்க சரியான நாள். வசிப்பிடத்தை மாற்றுவது நல்ல வளம் தரும். உங்களுடன் இருப்பதை உலகில் அர்த்தமுள்ளதாக காதலர்களுக்கு தோன்றும். மற்ற நாட்களை விட இன்று உங்கள் உடன்புரிபவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார். பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது எதுவுமே இல்லை. இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. மகரம். பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும். யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள்
எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும். வேலையில் நீங்கள் அதிக கவனமாக இருப்பதால் குடும்பத்தின் தேவைகள் புறக்கணிக்கப்படும். நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். எதிர்ப்பாளினரை எளிதாக கவரக்கூடியவர்கள். கடின உழைப்பு மற்றும் பொறுமையும் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பின்னர் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். நெடுநாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணையுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. கும்பம். சக்தி அதிகமாக இருக்கும். இன்று அசாதாரணமாக எதையும் செய்வீர்கள். இன்று கடன்களை எடுத்தவர்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் சிக்கலை சந்திக்க நேரிடும். வீட்டு வேலைகளை களைப்படைய செய்யும். மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். கடுமையான வார்த்தைகள் அமைதியை கொடுக்கும். மனதுக்கினியவருடன் இனிமையான நட்பை கெடுத்துவிடும். இனி நீங்கள் ஏக்க கனவுகள் காண தேவையில்லை. ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்த வழிகாட்டுதல் தருவார். ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யால் நீங்கள் வருத்தம் அடைவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 3. மீனம். அதிக மனம் அழுத்தம் இருப்பதாக உணர்ந்தால் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவர்களின் இதமான அணைப்பும் தழுவுதலும் அல்லது அப்பாவித்தனமான புன்னகையையும் உங்கள் கவலைகளை போக்கிவிடும். இன்று உங்கள் உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம். அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம். இருப்பினும் விரைவில் நிலைமையை மேம்படும். மிக முன்கூட்டியே ஏற்பாடு செய்த பயண திட்டம் குடும்பத்தின் உடல்நல குறைபாடு காரணமாக தள்ளிப்போகும். காதல் விவகாரங்களில் நிர்பந்தத்தை செய்வதை தவிர்த்துவிடுங்கள். பார்ட்னர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் ஓடினால் அது மிக மோசமாக உங்களை பின்தொடர்ந்து வரும். கடினமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருக்க மாட்டார். அதிர்ஷ்டம் எண் 1. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. எதையும் நாளை என்று தள்ளி வைக்காதே. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது நம்ம வெற்றியை தள்ளி போடுறதுக்கு சமம். போகி பண்டிகை அன்னைக்கு சோம்பேறித்தனத்தையும் சேர்த்து எரிச்சிடுவோம். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.